ஐயோ, இந்த வீட்டுக்காரங்களுக்கு சண்டை போட்டா சமாதானப்படுத்தவா தெரியுதா? அஜித் பாட்டி தாத்தாவையெல்லாம் கூர்ந்து கவனிக்கல. அவையெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டாலும் ஒரு முருங்கா சாம்பார்ல மேட்ரு முடிச்சு சமாதானம் ஆயிடுவாங்க. பிகாஸ் நம்ம பாக்கியராஜ் ஃபேன்ஸ். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இருக்கானுங்களே, அவங்க அதை விட உசாரா இருக்கானுங்க. சண்டை போட்டா சமாதானப்படுத்துற கேப்ல பொண்டாட்டியே மாத்திடுறானுங்க. அடே இவ்வளவு ஃபாஸ்ட் உடம்பு ஆகாதுடா, லெட்ஸ் டேக் இட் லிட்டில் ஸ்லோ அப்படின்ட்டு இதுல உருப்படாம போறது ஒன்ஸ் அகைன் சேம் 80s கிட்ஸ் தான். 90s கிட்ஸ் சொல்ல நினைச்சேன். அஜித் போஸ்க்கு 90s கிட்ஸ்னா அப்ப நாங்களா யாரா? நாங்க ரொம்ப காலமா 90s கிட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் 2K கிட்ஸ் பேரை மாத்திக்கோ தம்பி. எனி ஐடியாஸ்? நீங்க சண்டைலாம் எப்படி சமாதானப்படுத்துவீங்க வீட்ல? பிரியாணி தரமான யோசனை. பிரியாணியில சண்டையில கிளியாத சட்டையும் இல்ல, சண்டையில கிளியாத சட்டையும் இல்ல, பிரியாணியில தீராத சண்டையும் இல்ல. கிளவர். நெக்ஸ்ட் என்ன? வாக் அந்த நீசா. ஐயோ என்னங்க பிரின்சிபல் பனிஷ்மெண்டோட கொடுமையா இருக்கு. அவ்வளவுதான். சரி மல்லிப்பூ வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கும் பூ வைக்கிற அளவு முடியல. ஏன்னா கலாய்க்கிறியான்னு அதுக்கு வேற கோச்சுக்குவாங்க. சரி அல்வா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு டயட்ல சுத்திட்டு இருக்காங்க. பேலியோ டயட்டு இல்ல சுகர் கம்ப்ளைண்ட். சரக்கா? தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது கூட ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இதெல்லாம் விட நான் ஈஸி. பக்கத்து வீட்டு கொண்டாடிலாம் சரக்கு குடிச்சு சமாளிப்பாங்க. அவங்கவுங்க ஏரியால டீல் பண்ணுங்க ப்ளீஸ். பீனோ போலீஸ் கேஸ் ஆகிட போகுது. இத்தனை பஞ்சாயத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். என்னன்னா பாத்திரம் வளர்க்குறதா.